நம்முடைய வாழ்க்கையிலே தேவஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது பாவம் செய்யாதபடி நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியம் நாங்கள் செய்யாதிருக்க முடியும். பாருங்கள், எல்லாம் இழந்து போன நிலைமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேலை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தானியேல் கூட இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கின்றார். எப்படி? தானியேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நிலைமை, என்ன சந்தர்ப்பம் இது? அங்கே தானியேல் மேல் பொறாமை கொண்ட அநேக மற்ற சக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ராஜாவின் இடத்திலே போய், ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர இங்கே யாரும் வேறு யாரையோ வேறு தெய்வங்களையோ வணங்கக்கூடாது. அப்படி அவர்கள் வணங்கினால் அவர்கள் சிங்கங்களின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அந்த எழுத்தை நீர் கையெழுத்து போட்டு தர வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவின் இடத்திலே வாங்கின உடனே ராஜாவு தன்னைதானே வணங்க சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பெருமிதத்தோடு கூட அவரும் கையெழுத்து போட்டு விட்டார். ஆனால் இது எதற்காக நடக்கப்படுகிறது, ஏன் திடீரென்று இப்படி ஒரு ஆசை இவர்களுக்கு வந்தது என்று சொல்லி ராஜா சிந்தித்து பார்க்காமல் கையெழுத்தை போட்டு விட்டார். இவர்கள் செய்த நோக்கம் என்ன? தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி தானியேலை அந்த காரியத்திலே, தேவனை வணங்குகிற காரியத்திலே குற்றப்படுத்தி, ராஜாவை வணங்காமல் இவன் இஸ்ரவேலின் தேவனை வணங்கினான் என்று சொல்லி குற்றப்படுத்தி தானியேலை சிங்கக்கபியிலே போட்டு கொலை செய்வதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் தானியேல் இதை அறிந்திருந்தும் இதை அவன் தெரிந்திருந்தும் வழமை போல அவன் எப்படி அவனுடைய அறையிலே அவனுடைய கைகளை விரித்து ஜன்னல் பலகனி வழிகளாய் திறந்திருக்கும் பொழுது அவன் கரங்களை விரித்து தேவனுக்கு முன்பதாக அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தினமும் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனை ஸ்தோத்தரித்தான். என்னதான் அந்த நிலைமை வந்தாலும், என்னதான் அவனுக்கு விரோதமாய் பேசப்பட்டிருந்தாலும், என்னதான் விரோதமான காரியங்களிலே கையெழுத்த வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, தான் கொலை செய்ய போகிறேன் என்று தெரிந்திருந்தும் கூட, தான் சிங்கக்கபிக்கு போவேன் என்று தெரிந்திருந்தும் கூட, சிங்கங்களின் வாயிலை அகப்பட்டால் நான் மரணித்து விடுவேன் என்று தெரிந்திருந்தும் கூட, தெய்வத்தை தவிர வேறு எந்த மனுஷனையும் வணங்க மாட்டேன் என்ற உறுதியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினபடியினாலே, கர்த்தரை அவன் ஜபித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே சிங்க கபியிலே போட்டிருந்தாலும் அதிலிருந்து உயிரோடு தேவன் அவனை காப்பாற்றினார். அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் எந்த நேரங்களில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? நமக்கு ஆபத்து வரும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது, உண்மையா இருதயத்திலே பார்க்கும் பொழுது அப்படி செய்கிறோமா? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். எபேசியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் என்று சொல்லுகிறது. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளுடைய பேர் முதலாய் கூட சொல்லப்படக்கூடாதாம். அப்படியே வம்பான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், புத்தியீனமான பேச்சுகள், பரியாசம், தகாதவைகள், வம்பு வார்த்தைகளையும் புத்தியீனமான வார்த்தைகளையும் பரியாசமான மற்ற காரியங்களை பேசாதபடிக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாங்கள் 2 பேர் கூடினால் 3 பேர் கூடினால் எதை பற்றி பேசுகிறோம்? சபையிலே ஆராதனை முடிந்த உடனே நாங்கள் ஒன்று கூடி எதை பற்றி கதைக்கின்றோம்? யாருக்கு விரோதமாய் பேசுகின்றோம்? யாரை நாங்கள் கதைத்து குற்றம் கூறி கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும் தேவச்சனமே.
தேவ சமூகத்துக்கு சென்று தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை செலுத்தி நாங்கள் வீடு திரும்ப வேண்டுமே தவிர பொல்லாத தேவையற்ற அசுத்தமான வார்த்தைகள், வம்பும் வேசித்தனமும் பொல்லாத புத்தியீனமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலை புறப்படக்கூடாது என்ற நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நிச்சயம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் அதை ஒரு நாளிலே கேட்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வார்த்தைகளின் மிகுதியினாலே பாவம் இராமல் போகாது. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளிலே அதிகமாய் போய்விட்டதென்றால் பாவம் வந்து விடும். அதிகமான வார்த்தைகள் பேசாதபடிக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் சோத்தரிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. அடுத்தது வீண் வார்த்தைகளை பேச மாட்டோம், வம்பான வார்த்தைகளை பேச மாட்டோம், புத்தியீனமான வார்த்தைகளை பேச மாட்டோம். கர்த்தருக்கு முன்பதாய் கணக்கொப்புவிக்கும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க முடியும். அன்பு தேவஜனமே, எபிரேயருடைய புத்தகத்தில 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திர பலி, நம்முடைய தேவனை துதிக்கின்ற, நாமத்தை துதிக்கின்ற துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமே அன்றி அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் பிரவேசிக்க முடியாது என்பதிலே என் வேதம் சத்தியமாய் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நன்மை வரும் பொழுது மாத்திரம் செலுத்தாம வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலும் இந்த தாவீது செய்தது போல, தானியேல் செய்தது போல, யோபு செய்தது போல தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமா? அப்பொழுது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவையற்ற வீண் வார்த்தைகள், வீண் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தப்பலாம். அநேக பொல்லாத அசுத்தங்களுக்கு எங்களுடைய சிந்தனைகளை தப்பி விலக்கிக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மில் பிரியமாயிருப்பார். ஆண்டவரே, வருகையிலே நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையான நாளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கின்றோம் ஐயா. ஐயா, எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துவது உமக்கு சித்தம் என்று கற்று தந்தீரே. இந்த சோத்திரங்களினுடைய தொகுதியை ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. சோத்திரத்தை நாங்கள் செலுத்தி தேவ சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு, தேவ சித்தங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ எங்கள் வாழ்க்கை உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்றும் உமக்கு உண்மையுள்ளதாய் மாற எங்களை மாற்றும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, செய்திகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மை துதிக்கிற ஸ்தோத்திர கனப்படுத்துகிற ஸ்தோத்திர கனிகளை நீர் உருவாக்கும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதல் வரட்டும். தேவ சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கட்டும். தொடர்ந்தும் அவர்களை வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இயேசுவின் உன்னத நாமத்தில் செபிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.